அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2 தனியார் மருத்துவமனைகளில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு நபர்களிடம் கிட்னி பறிக்கக்கூடிய செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் 2 தனியார் மருத்துவமனைகளில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏழ்மை நிலையில் உள்ள மக்களின் பொருளாதார சூழலை பயன்படுத்தி அவர்களிடமிருந்து கிட்னி பறிக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்த செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தனியார் மருத்துவமனைகளில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள தற்காலிக தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். விவரங்கள். நாமக்கல் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுநீரக விற்பனை நடைபெறுவதாக ஒரு பெண்ணின் வீடியோ ஆனது வெளியானது. இந்த வீடியோ வெளியான நிலையில் பலரும் தங்களுடைய சிறுநீரகம் இது போன்று எடுக்கப்பட்டிருப்பதாக புகார் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தமிழக மருத்துவத்துறையின் சார்பாக 2 விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டிருந்தது. ஒரு குழு ஏற்கனவே விசாரணை நடத்திய நிலையில் கூடுதலாக தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குனர் வினித் IAS அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டு கடந்த 3 நாட்களாக இந்த விசாரணையானது நடத்தப்பட்டது. இந்த நடவடிக்கையானது சராசரியாக 3 ஆண்டுகளாகவே நடைபெற்றிருக்கிறது. இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மோசடி என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து இந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் பெரம்பலூர், அரியலூர் மாவட்டத்தில் உள்ள சீதாராம் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் பெரம்பலூர் மற்றும் சித்தார் மருத்துவமனைகளுக்கு தற்காலிகமாக அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான அந்த லைசன்ஸை தற்போது நிறுத்தி வைத்திருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஏஜென்டாக செயல்பட்டவர் இன்னும் பிடிபடாத நிலையில் அவர் பிடிபடும் பட்சத்தில் மேல் நடவடிக்கை இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி.